வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் புது வரவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய புது வரவு வந்திருக்குங்க. சம்மரில் நல்லா வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வின்டர் சீசனில் அப்போ என்ன நல்லா வருமோ வச்சோம்னா அது நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது சௌந்தரிய செண்பகம். எல்லாமே மொக்குகளோட பூகளோடையுமே வந்திருக்கு. இது அந்த எல்லோ வித் ஆரஞ்சு வரும் இல்லையா, அந்த சௌந்தரிய செண்பகம். இது பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குதுன்னுட்டு. அதுக்கப்புறமா அந்த பக்கம் மஞ்சள் கனகாம்பரம். இது நாகலிங்கம்ங்க. நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது மரம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாகலிங்கம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. சிவன் அந்த பூக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஐதீகம். அதுக்கப்புறம் இது பன்னீர் பூ, திருச்செந்தூரோட ஸ்தல விருஷம். அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் நிறையா நம்ம ஆல்ரெடி இருந்த செடிங்க தான் இருக்குது. எலும்பொட்டி இருக்குது, அப்புறம் சந்தனம் இருக்குது, செர்ரி இருக்குது, ஸ்வீட் செர்ரி, அந்த மாதிரி வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை செண்பகம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வெள்ளை செண்பகம். வெள்ளை செண்பகத்தில் மட்டும் கொஞ்சம் பட்டு கம்மியாக இருக்கும். நல்லா செடி ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வச்சோம்னா ஒரு மாதத்தில் நமக்கு வந்துடும். அந்த மாதிரியான செடிங்க தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் வந்திருக்கு. அந்த பக்கமும் ரோஸ் தான் வச்சுருக்கு. மனோரஞ்சிதமும் வந்திருக்குங்க. சூப்பரான வெரைட்டி மனோரஞ்சிதம். பச்சை கலரில் அழகாக பூ பூக்கும். நிறைய பேருக்கு இதனுடைய வாசனை ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு ஸ்மெல் பண்ணுறோமோ அந்த வாசனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா இது பன்னீர் பட்டன் ரோஸு. நல்லா பெரிய பெரிய செடிகளாக வந்திருக்கு பன்னீர் பட்டன் ரோஸு. இது சிகப்பு அரளி. இந்த பக்கம் பன்னீர் ரோஸு. இது பாருங்கள் நாட்டு ஒயிட் ரோஸ். சூப்பரான வெரைட்டி நாட்டு ஒயிட் ரோஸு. பூ பாருங்கள், ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ரகங்க இது. ஆனால் பெரிய பாட்டில் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பெரிய பாட்டு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நானே 2 செடி தரையில் வச்சு விடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இது தாய்லாந்து மேங்கோ. சூப்பராக காயோடவே வந்திருக்கு பாருங்க. என்னோடய தாய்லாந்து மேங்கோ நான் இங்கே வச்சு விட்டுருக்கேன். இங்கேயே தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மரம் வச்சுருந்தேன். இதில் ஒரு 5 காய் பிடுங்கிட்டேன். நான் இது வச்சுருக்கக்கூடாது, அதாவது காய் விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஸ்டாஃபுங்க ஆர்வத்தில் விட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா 5 மாங்காய் வந்தது இதில். சூப்பராக இருந்துச்சு. நமக்கு அன்சீசனில் கிடச்சிது பார்த்துங்க. இதோ இதுலேயும் இருக்குது. இது ஒன்று மட்டும் விட்டுருந்தேன். எவ்வளோ சைஸ் சின்னதுன்னு பாருங்களேன். இந்த கவரில் வச்சுருக்கேன்ல, இதுவே இங்கே அடர்த்தியாக இருக்குது, அவ்வளவுதான். அதுலேயே இதில் 3 காய் வச்சுருந்தது, வந்துருச்சு கையோட. இந்த சைஸ் வரும். இன்னும் கொஞ்சம் பெரிய செடியாக ஆகும்போது இன்னும் நல்லா பெருசாக வரும். நம்ம சின்ன செடியாக இருக்கிறதுனால இந்த சைஸில் தான் வருது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையான வெரைட்டி. நமக்கு வருஷம் பூரா மாங்காய் கிடைக்கும். இப்போ இது பறிச்சிட்டேன் இல்லைங்களா, ஆல்ரெடி 2 பறிச்சிட்டேன். அப்போ என்கிட்ட செடி இல்லை. வீடியோ எடுத்து காமிச்சோம் அப்படின்னா செடி வேணும்னு கேட்பாங்க. அந்த டைமில் செடி ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இப்போ தான் நமக்கு செடி வந்திருக்கு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நமக்கு எல்லா நாட்கள்லையும் வருதுங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் 2 செடி வச்சு விட்ருக்கேன் இதுக்குள்ளே. இன்னுமே நம்மகிட்ட இருக்கிற லேண்ட்லேயே ஒரு 4 வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாங்காய் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தீராத, அதாவது எவ்வளோ இருந்தாலும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த வெரைட்டி வச்சுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது பெங்களூரா, அந்த வெரைட்டி. இதுவும் நல்லா பெருசாக வரும் இது காய். ஆனால் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகிடும் காய் பிடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பன்னீர் ரோஸு. இந்த ரோஸ் சம்மர்சன்லேயே பிங்க்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி அவ்வளோ பூ பூக்குதுங்க அந்த வெரைட்டியில். இந்த பக்கம் ஆரஞ்சு பட்டன்ஸு. சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு தீவிர ரசிகை ஆகிட்டேன் நான். ஃபெயிலியர் ஆகிறதே இல்லை. நான் காட்டுற ரோஸ் எதுவுமே ஃபெயிலியர் ஆகிறது இல்லைங்க. நல்லா பராமரித்தோம்னாவே போதும், அருமையாக வருது. பெரும்பாலும் ஹைப்ரிட் ரோஸஸ் நான் எடுக்கிறதில்ல. நல்லா நம்மக்கிட்ட வரக்கூடிய ரோஸ் மட்டும்தான் நான் எடுக்கிறேன். நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி வர்றது மட்டும்தான் எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபயரி ரோஸு. நிறைய பேர் சொல்லி வச்சுருந்தாங்க. இனிமேல் தான் அவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்பணும். இது எவர் கிரீனுங்க. 7 டேஸ் பிங்க்கு. அந்த பக்கம் 7 டேஸ் நார்மல் கலர் இருக்குது. இது 7 டேஸ் டார்க் பிங்க்கு. செம்ம ரோஸுங்க. நான் தரையில் வச்சு விட்ருக்கேன். 4 வருஷம் ஆகுது. அவ்வளோ அருமையாக பூ பூக்கும். இது நாவல், வெள்ளை நாவல் பாருங்கள். சூப்பராக பூ எடுத்துருக்கு பாருங்கள் எல்லாமே.
ஃபெயிலியரே இல்லாத வருஷம் வருஷம் எனக்கு ரெகுலராக காய் கொடுக்குற ஒரு செடினா இந்த வெள்ளை நாவலுங்க. தரையில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக காய் பிடிக்கும், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வெள்ளை நாவலை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு மற்ற நாவல்லாம் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இது. அதே போல் தான் லெமன் பாருங்கள், வியட்நாம் லெமன் அவ்வளோ அருமையான ஒரு வெரைட்டி. கண்டினியூஸாக காய்ச்சி தள்ளுது இந்த வியட்நாம் லெமன். நீங்கள் பாட்டில் வைக்கிறனாலும் வைக்கலாம், தரையில் வைக்கிறனாலும் வைக்கலாம். அருமையாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரகம். அந்த பக்கம் ருத்ராட்சம் இருக்குது, ருத்ராட்சமும் மகிழமும் அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் புது வரவு வந்திருக்கு, எல்லாமே அப்டேட் பண்ணி விட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். இன்னும் செம்பருத்திலேயே ஒரு 2-3 வெரைட்டி வந்திருந்தது, அது இதுக்குள்ளேயோ மறைஞ்சிருச்சு. என்னென்ன வந்திருக்கோ எல்லாமே வாட்ஸ்அப் கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து நான் வாட்ஸ்அப் கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கொய்யா, சார் இந்த ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் வந்து ஆவாரை, அப்புறம் இந்த செம்பருத்தியில் வந்து கமல் செம்பருத்தியில் ஆரஞ்சு கலரு அது, இது தவசிக்கீரை, இது எல்லாமே வந்திருக்குது. இது பாருங்கள், இந்த பக்கம் அவகோடா, ஆல் ஸ்பைசஸ், இது வந்து நார்மல் 7 days. எவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்குது பாருங்கள், செம்ம கலராக வரும் நம்ம டிஏபி கொடுக்க. நாட் ரோஸு, இந்த பக்கம் முல்லைப்பூவு எல்லாமே வந்திருக்குது. நான் தனித்தனியாகவும் வீடியோ போடுறேன். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.